Hello students, 10th Maths Chapter 3 Algebra Exercise 3.1 5th sum இந்த வீடியோல பார்க்கலாம். There are 12 pieces of 5, 10 and 20 rupees currencies whose total value is rupees 105. When first two sorts are interchanged, then their numbers is value will be increased by rupees 20. Find the number of currencies in each sort. நம்மளுக்கு கொஸ்டின் ஃபுல்லாக நான் ரீட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, 12 பீசஸ் இருக்கு டோட்டல்னு சொல்லியிருக்காங்க. அது 5, 10 and 20 rupees காயின்ஸ் சொல்லியிருக்காங்க. அது மூணுக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் வேரியபிள்ஸ் கொடுத்துக்கிறோம். என்ன கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் கரன்சிஸ் என்னென்னு. ஸோ அந்த 5 rupees வந்து நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், 10 rupees வந்து ஒய் அண்ட் 20 rupees வந்து இசட்னு வச்சுக்கிறேன். அதான் ஃபர்ஸ்ட் நான் எடுத்து எழுதிக்கிறேன். லெட் எக்ஸ், ஒய் அண்ட் இசட் பி த நம்பர் ஆஃப் கரன்சி பீசஸ் ஆஃப் 5, 10 and 20 rupees. Okay. அடுத்த statement, there are 12 pieces of 5, 10 and 20 rupees கொடுத்திருக்காங்க. இப்போ 12 pieces இருக்கு அப்படின்னா இந்த x plus y plus z is equal to 12 ன்னு இருக்கும். சரிங்களா, அதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எழுதிக்கிறோம். பாருங்க, x plus y plus z is equal to 12. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா whose total value is 105. இப்போ அதோட டோட்டல் வேல்யூ வந்து 105 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்படின்றனால 5 rupees தானே x, so 5 into x plus 10 into y, 10 rupees தான் y, so வந்து 10 into y plus z in, அதாவது 20 into z which is equal to 105 அப்படி நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். சரிங்களா, டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி 5 into x அந்த மாதிரி போட்டு நம்ம எழுதியிருக்கோம். இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். அடுத்து when first two sorts are interchanged, ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட வேல்யூ வந்து இங்க இருக்க வேல்யூ வந்து increased by 20 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க 10 வந்து இங்கேயும் இந்த 5 rupees வந்து y-க்கும் நான் போட்டுக்கிறேன். ஸோ 10x plus 5y plus 20z which is equal to 20 increase ஆகுது அப்படின்றனால 105 plus 20 அப்படின்னா 125. அது வந்து நான் தேர்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் 192v நான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிக்கிறேன். ஸோ 192v சால்வ் பண்ணும்போது ஏதாவது ஒரு வேரியபிள் நான் எலிமினேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்க வந்து 5 இருக்கு, 5x இருக்கு, இங்க வெறும் x இருக்கு. ஸோ த்ரூ அவுட்டா நான் 5ஆல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா x நம்ம வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ சால்விங் 1 and 2, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆனது x plus y plus z is equal to 12. இதுல 5ஆல மல்டிபிள் பண்றேன். ஸோ 5x plus 5y plus 5z is equal to 12 into 5 என்னது 60. ஓகே, அடுத்த செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே தான் எழுதிக்கிறோம். ஸோ 5x plus 10y plus 20z which is equal to 105. இது வந்து சைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது கேன்சல் ஆயிரும். 5x minus 5x கேன்சல் ஆகுது. 5y minus 10y அப்படின்னா minus 5y, கிரேட்டர் நம்பர் சைன் போடுறோம், அதே மாதிரி மைனஸ் தான் பண்றோம். ஸோ minus 5y minus கிரேட்டர் நம்பர் சைன் வந்து மைனஸ், ஸோ மைனஸ் போட்டுட்டு ரெண்டையும் மைனஸ் பண்றோம். 20 minus 5 வந்து 15. ஸோ 15z which is equal to 105 minus 60 என்னது 45, கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ், ஸோ minus 45. இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கிறோம். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா செகண்டையும் தேர்டையும் சால்வ் பண்ணணும். சரிங்களா, செகண்டையும் தேர்டையும் சால்வ் பண்ணும் போது இந்த எக்ஸை எலிமினேட் பண்ற மாதிரியே நம்ம பண்றோம். அப்பதான் வந்து நம்மளுக்கு இந்த ஃபோர்த் ஈக்குவேஷன் மன்னிக்கவே நம்மளுக்கு y z அப்படின்ற வேரியபிள் வர மாதிரி இருக்கும். அதனால இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணும் போது எக்ஸை எலிமினேட் பண்ற மாதிரி பாக்குறோம். எக்ஸை எலிமினேட் பண்ணணும்னா இங்க 10 இருக்கு, இங்க 5 இருக்கு. அப்ப இங்க 2ஆல மல்டிபிள் பண்ணா இது 10 ஆயிரும். அப்ப த்ரூ அவுட்டா 2ஆல நம்ம மல்டிபிள் பண்ண போறோம். சரிங்களா, சால்விங் ஈக்குவேஷன் 2 and 3, 2 into 2, சாரி செகண்ட் ஈக்குவேஷன் into 2 பண்ணோம் அப்படின்னா 10x plus 20y plus 40z which is equal to 210. தேர்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கிறோம். 10x plus 5y plus 20z is equal to 125. சைன்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எக்ஸ்ன்றது கேன்சல் ஆயிரும். ப்ளஸ் 10x மைனஸ் 10x கேன்சல் ஆயிருது. 20 மைனஸ் 5 என்னது 15. ஸோ 15y, 40 மைனஸ் 20 வந்து 20. ஸோ 20z which is equal to 210 minus 125. ரெண்டையும் மைனஸ் பண்ணால் என்ன வேல்யூ வரும், பாரோ வாங்குவோம். இங்கே 10 இருக்கும், 10 minus 5 வந்து 5, இங்கே வந்து 0 இருக்கும். ஸோ இங்கேருந்து 1 பாரோ வாங்குவோம். இப்போ 10ல் 2 போச்சுன்னா 8, இங்கே வந்து 1 தானே இருக்கும், 1ல் 1 போச்சுன்னா 0. ஸோ 85. இது வந்து ஃபிஃப்த் ஈக்குவேஷன். சரிங்களா, இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷனையும் ஃபிஃப்த் ஈக்குவேஷனையும் அடுத்து சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணும்போது y இல்லைனா z ஏதாவது ஒரு வேல்யூ கிடைக்கும். இப்போது நம்ம வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன் பாருங்கள், இங்கே yல வந்து 5 இருக்குது, இங்கே yக்கு வந்து 15 இருக்குது. ஸோ இங்கே நம்ம 3ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன ஆகும், இங்கே 15ஆக மாறிடும். அப்போ வந்து y கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்கே த்ரூ அவுட்டாக நான் வந்து 3ஆல் மல்டிபிள் பண்ண போகிறேன். சரிங்களா, அந்த ஃபோர்த் ஈக்குவேஷன் த்ரூ அவுட்டாக 3ஆல் மல்டிபிள் பண்ண போகிறேன். ஸோ சால்விங் 4 and 5, ஃபோர்த் ஈக்குவேஷன் into 3,
ஃபஸ்ட் என்னது 5y இருக்குது, -5y இருக்கும். ஸோ மைனஸ் 3ஆல் மல்டிபிள் பண்ணும்போது -15y. அடுத்து -15zன்னு இருக்கும். 15 into 3 வந்து 45. ஸோ -45z which is equal to 45 into 3 என்னதுன்னா 135. ஸோ -135. ஓகேயா. அடுத்து ஃபிஃப்த் ஈக்குவேஷன் என்னவோ அப்படியே எடுத்து எழுதிக்கணும். 15y + 20z which is equal to 85. இப்போது இந்த ப்ளஸ் -15yயும் +15yயும் கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் என்ன இருக்குன்னா -45 + 20 இருக்கும். ரெண்டையும் மைனஸ் பண்ணால் என்ன ஆகும்? 25. ஸோ கிரேட்டர் நம்பர் சைன் அது மைனஸ். ஸோ -25z which is equal to 135ல் 85 போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? 5ல் 5 போச்சுன்னா 0, 13ல் 8 போச்சுன்னா என்னதுன்னா 5. ஸோ 15. அப்போது -25z which is equal to -15. z is equal to -25 டினாமினேட்டரில் டிவிஷனில் வந்துடுது. ஸோ -50 divided by -25. இப்போ மைனஸ் கேன்சல் ஆயிரும். 25 டேபிளில் 50 எப்போ வரும்னா 2 டைம்ஸ் வரும். ஸோ z is equal to 2. இப்போ நம்ம ஃபோர்த் ஈக்குவேஷனையும் ஃபிஃப்த் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணோம் இல்லையா? சால்வ் பண்ணோம் அப்படிங்கும்போது z is equal to 2 அப்படின்னு நம்மளுக்கு வேல்யூ கிடச்சிச்சு. அந்த வேல்யூவை ஃபிஃப்த் ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டிடியூட் z is equal to 2 in equation 5. 5லேயும் பண்ணலாம், 4லேயும் பண்ணலாம். நான் 5ல் பண்ணி காமிக்கிறேன். ஸோ 15y + 20z which is equal to 85. இதான் வந்து அந்த ஃபிஃப்த் ஈக்குவேஷன். இதில் zக்கு பதிலாக நான் அந்த 2ன்ற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ 15y + 20 into 2 which is equal to 85. 2 2s are 4, இங்கே 0 இருக்குது. ஸோ 40. ஸோ 15y + 40 is equal to 0. +40 இங்கிட்ட வரும்போது -40 ஆகுது. ஸோ 15y which is equal to 85 - 40. 85ல் 40 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் 45 தான் இருக்கும். ஸோ 15y which is equal to 45. அப்போ y is equal to 45 divided by 15 அப்படின்னு வரும். 15 டேபிளில் 45 வந்து 3 டைம்ஸ் வரும். சரிங்களா? ஸோ y is equal to 3 அப்படின்னு நம்மளுக்கு வேல்யூ கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு இசட்டோட வேல்யூ 2ன்னு தெரியும் அண்ட் ஒய்யோட வேல்யூ 3ன்னு தெரியுது. அந்த ரெண்டு வேல்யூவையும் நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? x + y + z is equal to 12. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன்ல நான் வந்து சப்ஸ்டிடியூட் பண்ண போறேன் இந்த ரெண்டு வேல்யூவையும். y is equal to 3 and z is equal to 2 in equation 1. x + y + z is equal to 12. y க்கு பதிலா 3, z க்கு பதிலா 2 சப்ஸ்டிடியூட் பண்றோம். So x + 3 + 2 which is equal to 12. 3 + 2 வந்து 5. So x + 5 which is equal to 12. 5 வந்து இங்கிட்டு வரும்போது -5 ஆகுது. So x is equal to 12 - 5. 12ல 5 போர்ஷன் ரிமைனிங் 7. So x is equal to 7 அப்படின்னு நமக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு. Therefore the solution are அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். என்ன கிடைச்சிருந்தது? x is equal to 7 அப்படின்னா நம்பர் ஆஃப் x என்னது 5 rupee coins. ஸோ நம்பர் ஆஃப் 5 rupee coins எத்தனை இருக்கு அப்படின்னா 7. ஓகே. y is equal to 3 அப்படின்னு நம்மளுக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் 10 rupee coin வந்து என்னது 3. அடுத்து z is equal to 2 அப்படின்னு கிடைச்சிச்சு. ஸோ the number of rupees 20 rupees ஓட காயின் எத்தனை இருந்துச்சு அப்படின்னா 2 அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ.